வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷியின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நான் ஒரு நற்சிந்தனை. டிசம்பர் 12. ஆசையும் ஞானமும். ஆசை அடைக்க நினைத்தால் அது பிதுங்கிக் கொண்டு வேறு வழியில் வரும். அதே ஆசையை நாம் ஆராய்ந்து அறிய முயன்றால் அந்த ஆசை எந்த இடத்தில் பிறந்ததோ அதே இடத்திலேயே அது அடங்கிவிடும் என்று மகரிஷி கூறுகின்றார். ஆசையை நாம் சீரமைத்து கொண்டு வாழ்கின்ற பொழுது வாழ்வின் வளங்களை பெருக்கி, அது மட்டுமல்லாமல் நாம் தோன்றிய இந்த வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்கு அது வழியாக வழிவகுக்கும் என்று கூறுகின்றார். ஆசையின் மறுபெயர்களேதான் பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று கூறுகின்றார் மகரிஷி. அப்படி ஆசையை விரிந்து கொண்டே போகின்ற பொழுது அது பேராசையாக வருகின்றது. அப்படி பேராசையாக வந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ள முடியாமல் போகின்ற பொழுது அதுவே சினமாக மாறும். அதுவே தனக்கு பொருள் வேண்டும், மற்ற எல்லாமும் வேண்டும், தன்னிடம் அதிகாரம் இருக்க வேண்டும் என்று அதே ஆசை நினைக்கின்ற பொழுது அந்த இடத்திலே கடும் பற்றாக அது உருவெடு. அதையே நாம் வேறு வழியில் ஆசையை பிறப்பால் செலுத்துகின்ற பொழுது அதுவே ஒழுக்கமற்ற காமவெறியாகும். அதை நாம் எப்படி மாற்றிக்கொள்வது? அது மட்டுமல்லாமல் உயர் பொருள், புகழ், செல்வாக்கு என்ற மூன்றின் அடிப்படையிலே மற்றவர்களை வித்தியாசப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்பது வருகின்றது. அந்த ஆசையை நாம் மனதில் இருத்தி கடைசியாக இதை பார்த்து கொள்ளலாம் என்கின்ற நிலையிலே மனதிலேயே வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அதுவேதான் பஞ்சமாக மலர்கின்றது. இப்படி இருக்கக்கூடிய ஆசைகளை எப்படி நாம் அதை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று மகரிஷி கூறுகின்றார் என்றால், பேர் ஆசையை நிறை மனம் என்று சொல்லுகின்ற வகையிலும், சினத்தை பொறுமையாகவும், கடும் பற்றை ஈதலாகவும், முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மை நேர்நிறை உணர்வாகவும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும் மாற்றிக்கொண்டு நாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு அந்த ஆசைகளை சீரமைத்து ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழ்கின்ற பொழுது நாம் ஒரு நல்ல நிலையை அடையலாம். அது மட்டுமல்லாமல் ஆசை எந்த இடத்தில் அளவோடும் குறையோடும் இருந்து தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு மட்டுமே அதை பயன்படுத்தி மற்ற வகையில் நாம் நம்முடைய ஆசைகளை நலமோடு வைத்துக் கொள்வோமானால் இதுவேதான் ஞானத்திற்கு வழி என்று மகரிஷி கூறுகிறார். அப்படி அந்த ஞானத்திற்கு வழி கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் 2/12/1983 ஆசையின் தரம் அறிதல். ஓர் ஆசை உலக நல தொண்டின் மீது உருவாகி உழைத்து பணியாற்றுகின்றேன். யார் ஆசை இவ்வழியே சென்ற போதும் இறைப்பணிக்கே ஆளாக்குமன்றி வேறோ. பேராசை எனக்கு இருப்பதாக காட்டி பெரும் பழியை சுமத்துகின்றார் கொடுமை அந்தோ. நேராசையோடு தொண்டு செய்தோர்க்கெல்லாம் நிலவுலகு அரிக்கின்ற பரிசு ஏதே என்று கூறுகின்றார். ஆக எந்த இடத்தில் ஆசையை நிறைமனமாக மாற்றிக்கொண்டு நாம் செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு இந்த நிலையில் அளவு முறை அறிந்து வாழ்வோமேயானால் அதுவே நமது ஞானத்திற்கு வழியாக அமையும். அதையேதான் ஒரு சித்தர் பெருமான் கூறுகின்றார். ஆசை அருமென்கள், ஆசை அருமென்கள், ஈசனோடு ஆயிரும் ஆசை அருமென்கள், ஆசை படபட ஆய்வரும் துன்பம், ஆசை விடவிட ஆனந்தமாமே என்று கூறுகின்றார். ஆக அந்த ஞான நிலையில் அடைந்து நாம் சிவத்தையே உணர்ந்து கொண்டாலும் கூட
அதிலே கூட அளவு முறை காத்து நமது சமுதாய தொண்டு குடும்ப தொண்டு என்று வருகின்ற பொழுது குடும்பத்தோடு ஒட்டி ஒழுகி அதற்கப்புறம் தொண்டிலும் நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளுகின்ற பொழுதுதான் ஞானம் எனப்படுவது முழுமை அடைகின்றது என்று கூறி சிந்தனைக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.